சாண்ட்ரா என்ன பத்தி என்னென்னமோ பேசி வச்சிருக்காங்க. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நான் அத கேட்கணும்னு தான் இருக்கேன். ஸோ அவங்க இப்ப இந்த வீட்ல இல்லாம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வந்தா கேட்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா, கனி விக்ரம் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. சாண்ட்ராவ பத்தி தான். ஸோ சாண்ட்ராக்கும் விக்ரம்க்கும் ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு. அந்த ஒரு பாண்ட் கிரியேட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, உள்ள சரி கனி உள்ள வந்ததுக்கப்புறம் சாண்ட்ராவும் அந்த இடத்துல இருக்கும்போது, விக்ரம் எப்படி யார்கிட்ட எப்படி பேசுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா இப்போ வரையும் இது நடக்கல. அது நாளைக்கு நடக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ அத பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கனி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு அக்யூசியேஷன் வச்சிருப்பாங்க. என் குழந்தைங்கள பத்தி நீங்க பாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயத்த வீக்கெண்ட்ல சாரி கேட்க வச்சு, வீக்கெண்ட்ல சாரி கேட்ட அடுத்த செகண்டே சாண்ட்ரா மாறி, ஒரு ஸ்விட்ச் போட்ட மாரி என்கிட்ட நல்லா பேசி, ஒரு மாரி சாரி எல்லாம் கேட்டு, அவங்க பழகுன ஒரு விஷயம் எனக்கு அது உண்மையா ஒரு ஜென்யூனா ஃபீல் ஆகல. அதே மாரி நான் எவிக்ட் ஆகுறப்பவும் ரொம்ப நல்லா பேசினாங்க. எஃப்ஜே எவிக்ட் ஆகுறப்ப, "நீங்க குடுங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம" அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாங்க. ஆனா, நான் வெளிய போனதுக்கப்புறமா அவங்க என்ன பத்தி பின்னாடி பேசின விஷயங்கள், நான் போனதுக்கப்புறமா பேசினது, நான் இருந்தப்பவே என்ன பத்தி பின்னாடி பேசினது, அது எல்லாமே எனக்கு கேள்விப்படும்போது செம ஷாக் ஆயிருச்சு. என்னென்னமோ பேசி வச்சிருக்காங்க என்ன பத்தி. ஸோ எனக்கு அ பின்னாடி பேசினதெல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. ஸோ அவங்கள அ யார் அப்படிங்கிற அவங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது இதிலயே காட்டுது. ஸோ நான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க இந்த வீட்ல நான் வரும்போது இருப்பாங்கன்னு நெனச்சேன். பட் இந்த இடத்துல இல்ல. எனக்கு ஹாப்பி தான் அவங்க இல்லாதது. ஆனா கண்டிப்பா அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா, நான் அத கேட்காம விடவே மாட்டேன். கண்டிப்பா செலிப்ரேஷன் மோட நான் டிஸ்டர்ப் பண்ணாம கேட்க பாப்பேன். ஸோ கண்டிப்பா எனக்கு அத கேட்டே ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுக்குறாங்க. அது எங்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கவல இல்ல. பட் எனக்கு அந்த ஒரு சில விஷயங்கள நான் கேட்டே ஆகணும். அவங்க அப்படி பேசி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தேவ என்ன காரணம்? நீங்க எதுக்கு அப்படி அவ்ளோ வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் சொன்னாங்க, "ஆ நான் பேசுறப்ப கூட சாண்ட்ரா கிட்ட ஒரு இடத்துலயும் சாண்ட்ராக்கு கனிய புடிக்கும் அப்படிங்கிற மாரி எந்த இடத்துலயுமே ஒரு கான்வர்சேஷன்ல இல்ல. ஸோ நானும் சாண்ட்ரா கூட பேசும்போது, கனிய எங்கேயும் விட்டுக் குடுக்கக்கூடாதுன்னு நெறைய விஷயங்கள் பேசினேன்." அப்படிங்கிற மாரிலாம் அவர் சொல்லிட்டு இருந்தத பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள போயிட்டு இருந்த டிஸ்கஷன். ஸோ நாளைக்கு கனி அண்ட் சாண்ட்ரா இவங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு டிஸ்கஷன் நடக்கும். பட் உள்ள பிரஜனும் இருக்காரு. ஸோ அது எங்க போப்போது? என்ன ஆகப்போது? செலிப்ரேஷன் மோட் என்ன ஆகப்போது? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.